எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோகான் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வாரம் பார்த்துட்டு இருக்க ஒரு ராசிக்குமான நீங்கள் அந்த வாரத்துக்கு என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன, அண்ட் உங்களுக்கான கலர்ஸ் என்ன, அண்ட் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அந்த வாரத்திற்கு உங்கள் ராசிக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வாரமும் அதே அடிப்படையில் தான் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். மேஷம் டு மீனம் ராசி வரையிலான எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் இந்த வாரமும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த ப்ரெடிக்ஷன்ஸை கிளைம் பண்ணுற விதமாக, முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட முருகர் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பாரு. ஸோ இப்போ நம்ம மேஷம் டு மீனம் வரையிலான இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷ ராசி இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இழந்ததை நினச்சி வருந்த வேண்டாம். ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதிலிருந்து இந்த இழந்ததை எப்படி மீட்டு கொண்டு வரலாம், அதை பற்றி மட்டும் யோசிங்க. கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்க பார்க்கணும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, உணர்வுகள்லேயே மூழ்கி கிடைக்கிறது. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்குள்ளே போய் சிக்கிறது, இதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுடைய இமோஷ்னல் விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது க்ரீன் அண்ட் எல்லோ கலர், இந்த ரெண்டு கலர்ஸை நீங்கள் ரேண்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேஷ ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 181812. ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய சக்ஸஸ் உறுதியாகும். உங்களுக்கு நீங்கள் எது செஞ்சாலும் அது வெற்றியை கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு அது சார்ந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ மேஷ ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இன்பத்திலையும் துன்பத்திலையும் சமநிலையோடு இருக்கணும். எதையும் எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்க வேண்டாம். சந்தோஷமாக இருந்தாலும் அதை எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுறது அது வேண்டாம். ஸோ ரெண்டுத்தையுமே சமநிலையில் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய உணர்வுகளை சமநிலையில் எடுத்துகிட்டு போங்க. இதை ரிமெம்பர் பண்ணுற விதமாக எப்போவுமே நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல முருகருடைய அந்த காவடி ஆட்டம் இருக்கிற மாதிரி, காவடி ஆட்டம் ஸ்டாச்சுவோ இல்லை காவடியோ நீங்கள் ஒரு ஸ்டாச்சுவாவோ இல்லை பிக்சராவோ அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல வச்சுக்கும் போது கண்டிப்பாக அந்த சமநிலை உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆசை வேணும், நிறைவேறணும் அப்படின்னாலும் சரி, அதை நிறைவேற விதமாக காவடி ஆட்டம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வேண்டுதலும் நீங்கள் வைக்கலான்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மேஷ ராசி நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களை வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிஷப ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் ரீதியான பொருளாதாரம் சார்ந்து உங்களோட வேலை சார்ந்து ஏதாவது நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளலாம். அது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக செய்யலாம், ஈடுபடலாம் அப்படின்னு இருக்குது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அதை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த மனமாற்றங்கள், தேவையில்லாத மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வாரம் செய்ய வேண்டாம். சேஞ்சஸ் மேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர். ஸோ ரிஷபராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 771414. இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்குள்ள ஒரு அவேக்கனிங் தன்மை ஏற்படும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னே தெரியல, உங்களோட ஸ்பார்க்கே ரொம்ப கம்மியாக இருக்குன்ற போது அதெல்லாம் இக்னேட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ ரிஷபராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் லேக்கிங்காக இருக்குது, அந்த அன்பு கிடைக்கல, அவங்க கிட்ட மனஸ்தாபத்தில் இருக்கும் அப்படின்னா இருந்தீங்கன்னா முருகர்கிட்ட அதை ஒப்படைங்க. சில பேருக்கு அம்மா இல்லாமல் ஒரு நிலை இருக்கும், எனக்கு அம்மா தான் நல்லா இருக்குமே இந்த டைம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முருகர்கிட்டயே நீங்கள் அந்த ஒரு உதவியை கேட்கலாம். ஸோ எனக்கு அம்மாவா எனக்கு ஒரு அரவணைப்பை கொடு முருகா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக அந்த அரவணைப்பு கிடைக்கும். அதே மாதிரி
அம்மாவினுடைய அன்பு மட்டும்தான் எப்பவுமே பியூரானதா இருக்கும். அந்த பியூரான அன்பு உங்களுக்கு முருகர்கிட்ட இருந்து எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ரிஷபராசி, நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். பணம் ரீதியான பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது சாலிடான விஷயங்களை வந்து உருவாக்கலாம். அதுக்கான பிளானிங்ஸ் மேற்கொள்ளலாம். பிளானிங்ஸ் இருக்குன்னா அதற்கான செயல்களில் ஈடுபடலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரமே ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் முடிவுக்கு வரணும், ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் பார்க்கும்போது வயலட் அண்ட் கோல்டன் கலர்ஸ். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 131311. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பராவோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் லெவல் அதிகமாக இருக்கும், கம்ஃபர்ட் கிடைக்கும் அண்ட் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படுவீங்க. ஸோ மிதுன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் அதிகமாக நேச்சர் சார்ந்த இடங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கக்கூடிய இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹில் ஸ்டேஷன் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா தாராளமாக போயிட்டு வாங்க. ஸோ நேச்சரை லவ் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு முருகருடைய வேலும் மயிலும் துணையாக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து மனசில் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்ற ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மிதுன ராசி, நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகராசி, இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்ட்ராங்கா போல்டா முடிவுகள் எடுக்கணும், அதை வந்து செயல்படுத்தணும், தைரியமான செயல்களில் ஈடுபடணும். ஸோ நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு புதிய காரியத்தையும் இந்த வாரம் தொடங்க வேண்டாம். முன் அனுபவம் இல்லாத தெரியாத நபர்கள்கிட்ட பேசுறது, அது மாதிரியான இடங்களுக்கு போகிறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மல்டி கலர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மல்டி கலர் சேர்ந்தா மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ கடகராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 8929. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுற போது உங்களுக்கான நிறைய அபண்டன்ஸ் கிடைக்கும், அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அண்ட் சில கெட்ட விஷயங்கள்ல இருந்து வாக் அவே பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ கடகராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், பெரியவங்களோட பேச்சை கேளுங்க. இந்த வாரமாவது ஏதாவது கேளுங்க. பெரியவங்களோட பேச்சை உதாசனப்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த பேச்சுகள், அந்த அறிவுரைகளில் உங்களுக்கு தேவையான அட்வைஸும் இருக்கும், பதிலும் கிடைக்கும், வாழ்க்கையினுடைய சூட்சமும் இருக்கும். அதனால பெரியவங்க பேச்சு தட்டி கழிக்க வேண்டாம் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ கடகராசி, நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், பெரிய டிரான்சிஷன், பெரிய விஷயத்தை மாற்றிக்கிறது, இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் மேற்கொள்ளலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கறது, புதிய செயல்களில் ஈடுபடுறது, இது வேண்டாம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற, புதிய செயல்கள் அது வந்து வேற, குவைட் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதை பார்த்து நீங்கள் செயல்படுறது நல்லது. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெட் அண்ட் கோல்டன் கலர். ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 5043. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு வாரம், அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளும் கரெக்டான நாளாக இருக்கும். கரெக்டாக அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அண்ட் ஒரு இணக்கமான சூழல் மற்றவங்க கிட்ட இருந்து ஏற்படும். ஸோ சிம்ம ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், வாழ்க்கையில சொந்தமா ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, சுயம்புவா உருவாகணும், வளரணும்னு நினைக்கிற உங்களுக்கு நீங்க இந்த வாரம் முடிஞ்சா 27 நட்சத்திர முருகரை வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். முடியாத பட்சத்துல நீங்க வீட்டுல இருந்தபடியே இந்த முருகரை தொடர்ந்து வழிபடும் போது கண்டிப்பா நீங்க சுயம்புவா சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு முருகர் உருவாக்கி கொடுப்பாரு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ சிம்மராசி, நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கன்னிராசி உங்களுக்கான கார்ட்ஸ்.
உங்களுக்கு இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் என்ன கொலாபரேஷன் உங்களை தேடி வருதோ அந்த கொலாபரேஷனை எடுத்துக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு வேலையில இருக்கீங்கன்னா கூட டீம் ஒர்க் வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம், பெஸ்டா இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர்ஷிப் எதிர்பார்த்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த கொலாபரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று பெட்டராக தான் இருக்கும். ஸோ அப்படி பெட்டராக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை தேடி போக வேண்டாம். இதை வந்து பண்ணாமல் இருக்கணும். அண்ட் உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ப்ளூ அண்ட் க்ரீன் கலர். ஸோ கன்னி ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 17175. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது பழைய கசப்பான நினைவுகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கன்னி ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், எங்கே போனாலும் இந்த வாரம் வேல் எடுத்துகிட்டு போங்க. குட்டி வேலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேல் மொபைல் வால்பேப்பரில் இருந்தாலும் பரவாயில்ல, வேல் வந்து உங்கள் கூடவே இருக்கணும். அந்த வேல் உங்களை வழி நடத்தி கொண்டு போகும், தப்பான பாதைக்கு போகாமல். அண்ட் ஆல்சோ அந்த வேல் உங்களை ஒரு கவசம் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேல்மாறல் கூட படிங்க டெய்லியும். ஸோ கன்னிராசி நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது புதிய விஷயங்களை கிரியேட் பண்ணுறது, உங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய புதிய முயற்சிகளில் வந்து ஈடுபடுறது, இப்படியான புதிய விஷயங்களை மேற்கொள்ளலாம். ஸோ என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கும்போது, யாருக்கிட்டையும் டாமினன்ட் காட்ட வேணாம், யாருக்கிட்டையும் வந்து ஒரு கண்டிப்போடு இருக்க வேண்டாம். நான் சொல்கிறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி, அந்த மாதிரியான ஒரு டாமினண்ட்டை வந்து காட்டாமல் இருக்கிறது நல்லது. ஒரு பாசியான கேரக்டர் கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 5599. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து பெருமைப்பட்டுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அண்ட் நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு ரீபர்த்தான சுச்சுவேஷனும் உங்களுக்கு வந்து உருவாக்கும். ஸோ துலாம் ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், குறிஞ்சி ஆண்டவரை இந்த வாரம் தொடர்ந்து வழிபடுங்க. முடிஞ்சா போய் குறிஞ்சி ஆண்டவரை வந்து நேரடியாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இவரை பார்த்துட்டு வந்தாலும் சரி, இவரை வழிபட்டாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கையில மலை போல நல்ல வளர்ச்சி ஏற்படும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல் உருவாகும் அப்படின்றதா முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய உடல் நலத்தை வந்து டெவலப் பண்ணலாம். உங்களை நீங்கள் க்ரூமிங் பண்ணிக்கலாம். பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெண் நபரை நீங்கள் வந்து அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை செய்யணும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய தனிமையாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் தனிமையாக இருந்து நிறைய யோசிக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தனிமையை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி அதனால ஒரு ப்ரெஷருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ தனிமையை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது லைட் க்ரீன் அண்ட் பிளாக் கலர். ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 663232. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதனால எதை பற்றி கவலைப்படுறீங்களோ அந்த கவலைகள் உங்களை விட்டு போகும். அண்ட் நீங்கள் மேற்கொண்டு என்ன செய்யலான்ற அந்த நடவடிக்கையை எடுக்கிற மாதிரி ஒரு உத்வேகம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய மனப்பிணியை சரியாக்கணும், உடல் பிணியை சரியாக்கணும். உடல் ரீதியாக ஒரு அஃபெக்ட் இருக்குது, மன ரீதியாக ஒரு அஃபெக்ட் இருக்குது. இதெல்லாம் சரியாகணும்னா முருகரை நினச்சி தினமும் நீங்கள் விபூதியை இட்டுக்கோங்க. விபூதியை ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணியில் போட்டு நீங்கள் கொஞ்சம் குடிக்கலாம், டெய்லி குடிச்சிட்டு வரலாம். அண்ட் விபூதி அலங்கார முருகரை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய உள்ள பிணி, உங்களுடைய உடல் பிணி எல்லாமே சரியாகும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. விருச்சிக ராசி நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பணம் பொருளாதாரம் விஷயத்த வந்து கொஞ்சம் காப்பாற்றிக்க பாருங்க, சேவிங்ஸை மேற்கொள்ளுங்க. அதை எப்படி நீங்கள் வந்து தக்க வச்சுக்கலான்ற விஷயத்த மேற்கொள்ளணும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது எதையும் மாற்றணும்னு நினைக்காதீங்க, அண்ட் எந்த முடிவையும் மாற்றி அமைக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த வாரம் அது வேண்டாம், அது முடிவெடுத்தது எடுத்தாவே இருக்கட்டும்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன பார்க்கும்போது சில்வர், ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். தனுஷ் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 89897. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய செல்ஃப் டவுட் குறைஞ்சு உங்களோட செல்ஃப் ஒர்த் அதிகமாகும், அண்ட் உங்களோட சோல் பர்பஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ தனுஷ் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல குடும்பம், நல்ல சுற்றுச்சூழல் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதில் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரியாகும். ஸோ முருகரை மட்டும் நீங்கள் கைவிடாதீங்க. முருகரை நித்தம் நித்தம் நீங்கள் நினைங்க, அவரை வந்து வழிபடுங்க. நிச்சயமாக உங்கள் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ தனுசு ராசி, நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும், விட்டு கொடுத்து போகணும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்கும் கருணையோடு இருக்காதீங்க, ரொம்ப லவ் அண்ட் கேர் கொடுக்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். ஸோ மகர ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 222223. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எதில் உங்களுக்கு ஈடுபாடு ஆர்வம் அதிகமாக இருக்கோ அதில் ஸ்டிக் ஆன் பண்ணியிருப்பீங்க, அண்ட் அது மேலே நிறைய பாசிட்டிவான திங்கிங் உருவாகும். ஸோ மகர ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், எதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரமாக வேணும்னு நினைக்கிறீங்களோ, எதுலெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கும் நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நீங்கள் திருத்தணி முருகரை வழிபடுங்க, அண்ட் திருத்தணி முருகரை நினச்சி தியானம் பண்ணுங்க. விருப்பு வெறுப்பு இதெல்லாம் போய் சமநிலை உருவாகும். திருத்தணி முருகரை இந்த வாரம் முடிஞ்சால் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மகர ராசி, நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பொறுப்போடு இருக்கணும். ஏதாவது ஒரு முக்கியமான செயல்களுக்கு தலைமை தாங்கணும். எந்த செயல்கள் நீங்கள் செஞ்சாலும் ரொம்ப பொறுப்பெடுத்து செய்யணும். ஸோ என்னத்தானும் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கணும். எதுக்காகவும் எதிர்பார்க்காதீங்க. அதுவும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் எதையும் எதிர்பார்த்து செய்யாதீங்க அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கு லக்கியான கலர்ஸ் பார்க்கும்போது பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர். ஸோ கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 155133. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது உங்களுடைய கனவு லட்சியங்கள் என்னவோ அதை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும், அண்ட் உங்களுடைய கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். கும்பராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்களை நீங்கள் சாந்தப்படுத்திக்கோங்க, அமைதியாக்கிக்கோங்க. நீங்கள் எப்போ உங்களை சாந்தமாக்கி அமைதியாக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். முருகருடைய வேலும் மயிலும் உங்களுக்கு எப்போதும் துணை இருக்கும். நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ கும்பராசி, நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீனராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மீனராசி, நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் தனித்து செய்கிறது நல்லது. யாராக இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்டு நிற்கிறது நல்லது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலையும் வச்சுக்க வேண்டாம். பணம் ரீதியாக கடன் கொடுக்கறது வாங்குறது எதுவும் வேண்டாம். பொருள் ரீதியாக உதவி செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது yellow அண்ட் ரெட் கலர். ஸோ மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 8186. இந்த 2 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஓல்டு பேட்டர்ன் இருக்குது, பழைய விஷயங்கள் என்னை வந்து போட்டு முடக்கிக்கிட்டே இருக்குன்னா அந்த ஓல்டு பேட்டர்ன்லேருந்து பிரேக் பண்ணி வர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் நிறை குறை, நல்லது கெட்டது, துக்கம் சந்தோஷம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணவும் உங்களால் முடியும்.
ஸோ மீன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், வடபழனி முருகரை நீங்க தரிசனம் பண்ணுங்க. அது நேரடியாவோ இல்லை வீட்டில் இருந்தபடியோ நீங்க வந்து மானசீகமா தரிசனம் பண்ணலாம். அவரை தரிசனம் பண்ற விதமா அவர்கிட்ட உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணணும். ஸோ இந்த வடபழனி செந்திலாண்டவரை நினைச்சு நீங்க தியானம் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுடைய மைண்டு கிளியர் ஆகும். அண்ட் உங்களுக்கு அடுத்து என்ன செய்யலான்ற ஒரு கிளியரான விஷன் முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு ஆபத்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவருடைய வேல் அதை காத்து நிற்கும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ மீன ராசி நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நேயர்களே, இந்த வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு இந்த வார ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம், ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம், அண்ட் முருகர் தந்த மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்கள் இதற்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதே பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு. நன்றி.